நீங்களும் டிரைவர் அடிக்கக்கூடாது, டிரைவரும் உங்களை அடிக்கக்கூடாது. அது தவறானது தானே. வழக்கு பதிவு ஒரு மேலே பண்ணியிருக்காங்க. அவர் அப்படியே வெள்ளந்தியாக நிற்கிறாருங்க. அவர் வயசானவர் தானே, பட்டு பட்டு நிறுத்தா என்ன தெரியும், அவ்வளோ கெட்ட வார்த்தை, போடா 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 போடான்னு. அது அந்த சம்பவத்தை பார்த்தோன்னே நான் பேசணும்னு நினச்சேன். இதுமாதிரி ஒரு சில டிரைவர்கள் செய்கிறது அட்டூழியத்தினால டிரைவர் ப்ரொஃபஷனுக்கே கெட்ட பேர் இந்த மாதிரி பண்ணுறது. நேற்றுக்கு நான் பழனி ஐயா பாவாவோட நினைவு நாளுக்கு போயிட்டு வர்றேன். ரயில்வே கிராசிங் போட்டிருக்கான். லெஃப்ட்டில் வரிசையாக வண்டி நிற்கிதுமா, ஒரு 100 வண்டி நிற்கிதுமா இந்த பக்கம். பழனி டு திண்டுக்கல் ரோட்டில் 2 ரயில்வே கிராசிங் இருக்கும். இந்த பக்கம் வண்டி நிற்கிதா, அந்த பக்கம் அதேமாதிரி அவங்க லெஃப்ட்டில் நிற்கிது. கேட்டு திறந்தா இந்த லெஃப்ட்டில் உள்ள வண்டி பூரா அந்த பக்கம் போக போகுது, அந்த வண்டி பூரா இங்கேயாக்க வரப்போகுது. அவ்வளோதானே. வந்து எல்லாமே மாக்குன்னு பஸ்ஸை கொண்டாந்து உள்ளே விட்றானும்மா, இந்த பக்கமும் அந்த பக்கமும். அப்படியே 2 பக்கம் போகும்ல, அப்படியே ஜாம் ஆகி நிற்கிது. யார் போகிறது? ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் எப்படி அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியும்? கேட்டு திறந்துட்டாங்க, கேட்டு திறந்தாச்சு, மூவிங்கே இல்லை, டோட்டலாக நிற்கிது. நான் இறங்கி ஒரு பேருந்து ஓட்டுநர் கேட்டீங்களா, ஒரு டிரைவரா நீ? முதல்ல நானே டிரைவராக இருந்து வந்தேன். நீ டிரைவரா? முதல்ல நீ எங்கே கொண்டாந்து பாட்டுறீங்க? உனக்கு எவன்டா லைசன்ஸ் கொடுத்தா? முதல்ல